வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொரு பகுதியாக அந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது திண்டுக்கல் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய கோரிக்கை. திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் இருந்து எல்லா ரயில் நிலையங்களுக்கும் திண்டுக்கல் ரயில் நிலையம் வழியாக, திண்டுக்கல் இருந்துன்னு கிடையாது, ரயில்கள் இருக்கிறது. ஆனால் திண்டுக்கல்ல இருந்து புறப்படக்கூடிய ரயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திண்டுக்கல்ல இருந்து திருச்சி வரைக்கும் செல்லக்கூடிய பயணிகள் ரயில் அல்லது திண்டுக்கல்ல இருந்து மதுரை வரைக்கும் செல்லக்கூடிய பயணிகள் ரயில். இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு ட்ரெயினுமே இருப்பதாக நமக்கு தெரியல. ஆனால் திண்டுக்கல்ல இருந்து மதுரை வழியாக விருதுநகருக்கு ஒரு பயணிகள் ரயில் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்கிறது. திண்டுக்கலுக்கும் விருதுநகருக்கும் ட்ரெயினே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். நிறைய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய பயணிகள் ரயில், ஈரோட்டிலிருந்து செங்கோட்டை வரைக்கும் செல்லக்கூடிய பயணிகள் ரயில், இதையும் தவிர்த்து பாலக்காடுலேருந்து திருச்செந்தூர் வரைக்கும் வரக்கூடிய பயணிகள் ரயில் இருக்குது. ஆனால் இந்த ட்ரெயின் எப்பயுமே கூட்டமாக தான் இருக்கும். அது திண்டுக்கல்லில் இருந்து நம்ம ஏறணும்னு நினச்சாலும் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ஏதோ நின்றுட்டு போகிற மாதிரியோ என்றைக்கோ தப்புனாப்பில் சீட்டு கிடைக்கும். மற்ற நேரங்களில் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நம்ம போக வேண்டியது இருக்கிறது. அட்லீஸ்ட் மதுரை வரைக்குமாவது போய் அதுக்கப்புறமாவது சீட்டு கிடைச்சாதான் ஆச்சு. இல்லைன்னா விருதுநகர் வரைக்குமே நின்றுட்டு தான் போகணும். இதை தவிர்க்கும் விதமாக காலையில் 8:30 மணிக்கு இந்த பாலக்காட்டிலிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய ரயில் போனதுக்கப்புறம் மத்தியானம் தான் பயணிகள் ரயில் இருக்கிறது. அந்த 9:10 மணி வாக்கில் ஏதாவது ஒரு பயணிகள் ரயிலை இயக்குனாங்க அப்படின்னா நிச்சயமாக மதுரை, விருதுநகர் இந்த பகுதிகளுக்கு செல்வதற்கு திண்டுக்கல்லிருந்து ஒரு புதிய ரயில் கிடைக்கும். ரயில்வே நிர்வாகம் ஆவணம் செய்யணும். ஒரு பயணிகள் ரயிலாக திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் இந்த ரயிலை இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு திண்டுக்கல் பகுதி மக்களிடையே. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.